students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 2nd standard maths new syllabus கான first unitல 4th lesson தான் பார்க்க போறோம். What next அப்படிங்கற lesson. சோ இப்ப பாருங்க. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க பெட்ரோல் பங்க்குக்கு போய் அந்த பெட்ரோல் பங்க்ல அந்த நம்பர்ஸ்லாம் அப்பியர் ஆகும் இல்லையா அதை நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படினு சொல்லி உங்கள்ட்ட क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ இத வந்து நீங்க கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 28 இந்த மாதிரி டிராஃபிக் பிளேசஸ்ல அங்க நம்பர் செகண்ட்ஸ் வரும் இல்லையா வெயிட் பண்றதுக்கு அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? சோ பார்த்திருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சோ கீழ பாருங்க let us practice சொல்லி கொடுத்திருக்காங்க. Write the numbers by counting forward. ஸோ நம்பர்ஸ் வந்து ஃபார்வர்டாக கவுண்ட் பண்ணி நம்ம எழுதிட்டே போகணும். ஸோ இப்போ 21 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 22, 23, தென் 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ அதே மாதிரி கீழே பாருங்கள் 50லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59. தென் 89 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 90. ஸோ இதுதான் வந்து கவுண்டிங் ஃபார்வர்ட். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பேக்வர்ட். ஸோ ரிவர்ஸாக நம்ம வந்து எழுத சொல்லணும். ஸோ இப்போ 30க்கு முன்னாடி 29, 29க்கு முன்னாடி நம்பர் 28. ஸோ அப்போ 28க்கு முன்னாடி நம்பர் 27. ஸோ நான் அகெயின் 27க்கு முன்னாடி 26, 25, 24, 23, 22, 21. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் எழுதுறது தான் வந்து கவுண்டிங் பேக்வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 60 கொடுத்துருக்காங்க. 60க்கு முன்னாடி நம்பர் என்ன 59, 59க்கு முன்னாடி நம்பர் 58. ஸோ இப்போ 58க்கு முன்னாடி நம்பர் என்னவாக இருக்கும் 57. அகெயின் 56, 55, 54, 53, 52, 51. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில். நெக்ஸ்ட் 99க்கு முன்னாடி நம்பர் 98, அதுக்கு முன்னாடி நம்பர் 97, அதுக்கு முன்னாடி நம்பர் என்னவாக இருக்கும் 96. ஸோ 96, 95, 94, 93, 92, 91, 90. ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் write the number by counting forward and backward. ஸோ ஃபார்வர்டு அப்படி பண்ணுங்க பின்னாடி தலைகளாகவும் எண்ணி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 38. ஸோ 38க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும் 37, அதுக்கு முன்னாடி 35, 34. ஸோ இப்போ 38க்கு பின்னாடி என்ன நம்பர் வரும் 38, 39, 40, 41, 42, 43. ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 73 கொடுத்துருக்காங்க. 73க்கு முன்னாடி நம்பர் என்ன 72. ஸோ 72 அதுக்கு முன்னாடி 71, 70. ஸோ எழுதிக்கோங்க. இப்போ 73க்கு அப்புறம் என்ன வரும் 74, 75, 76, 77, 78, 79. ஸோ அதே மாதிரி 90க்கு எழுதிக்கோங்க. 90க்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் வரும் 89, 88, 87, 86. ஸோ அதே பின்னாடி 91, 92, 93, 94, 95. ஸோ இந்த பாக்ஸையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரைட் த நம்பர்ஸ் பை கவுண்டிங் ஃபார்வர்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 80. ஸோ நீங்கள் என்ன பண்ணுமா 80லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா ஃபார்வர்டாக கவுண்ட் பண்ணணும். அதுக்கு பின்னாடி எப்படி என்னென்ன வரும்னு சொல்லி எழுதணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ 80னா இப்போ 80க்கு அப்புறம் என்ன வரும் 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஜாயின் த டாட்ஸ் பை கவுண்டிங் த நம்பர்ஸ் ஃபார்வர்ட். ஸோ ஃபார்வர்டாக நீங்கள் வந்து இங்கே 1 எங்கே இருக்குது 1லேருந்து நீங்கள் அந்த அப்படியே 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நீங்கள் அதை அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் 40 வரும்போது உங்களுக்கு ஒரு பேர்டு கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய கிட்ஸ் வந்து லைனாக நிற்கிறாங்க. அபி, அமீர், ரூபி, ராகு, மேரி, மீனா, உமர், பாலு, கதிர், மணி. ஸோ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி நிற்கிறாங்க லைனாக நிற்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பொண்ணு கேட்குறா. ஸோ ரூபி கேட்குறா ஹூ இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் மீ. ஸோ ரூபி இந்த பொண்ணு ரூபி. ஸோ ரூபி பிஃபோர்னா முன்னாடி எனக்கு முன்னாடி யார் நிற்கிறா அப்படின்னு கேட்குறா. ஸோ யார் நிற்கிறா அமீர். ஸோ யார் நிற்கிறாங்க அமீர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாய் கேட்குறோம். ஸோ இந்த பாயோட நேம் வந்து பாலு. ஸோ பாலு ஹூ இஸ் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் மீ. ஸோ ஆஃப்டர் அப்படின்னா எனக்கு பின்னாடி அப்புறம் எனக்கு அப்புறம் யார் நிற்கிறா. ஸோ ஆன்சர் என்ன கதிர். ஸோ கதிர் தான் நிற்கிறான். ஸோ ஹூ இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் அஸ். ஸோ இந்த பாயோட நேம் என்னென்னா ரகு. இந்த கேர்ளோட நேம் வந்து மீனு. ஸோ ரகுக்கும் மீனுக்கும் நடுவில் யார் நிற்கிறா மேரி நிற்கிறான். ஸோ ஆன்சர் என்ன மேரி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள்
let us practice. ஸோ let us practice கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ரைட் த நம்பர்ஸ் தட் கம்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ நடுவில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி வர நம்பரும் அதுக்கு பின்னாடி வர நம்பரையும் நம்ம எழுத சொல்லிட்டாங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ ஃபஸ்ட் 24 கொடுத்துருக்காங்க. ஸோ 24க்கு முன்னாடி என்ன வரும்? 23. ஸோ 24க்கு பின்னாடி 24. ஸோ 24, 23, 24, 25 கரெக்டாக ஆகிடுச்சா? ஸோ அதே மாதிரி நம்ம எழுதணும். ஸோ 39 கொடுத்துட்டாங்க. 39க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 38. ஸோ அப்போ 38, 39, அதுக்கப்புறம் 40. ஸோ அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 71 கொடுத்துட்டாங்க. 71க்கு முன்னாடி நம்பர் என்ன வரும்? 70. ஸோ 70, 71, 72. ஸோ 87 கொடுத்துருக்காங்க. அப்போ 87க்கு முன்னாடி என்ன வரும்? 86. ஸோ 86, 87, 88. ஸோ 90 கொடுத்துருக்காங்க. 90க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 89. ஸோ 89, 90, 91. ஸோ அதோடைய ஆன்சர். ஸோ அதே மாதிரி 17 கொடுத்துருக்காங்க. 17க்கு முன்னாடி நம்பர் 16, பின்னாடி நம்பர் 18. 16, 17, 18. நெக்ஸ்ட் 28, 27, 28 அண்ட் 29. நெக்ஸ்ட் 54 கொடுத்துருக்காங்க. 54க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 53. ஸோ 53, 54, 55. ஸோ 79க்கு முன்னாடி நம்பர் என்ன வரும்? 78. ஸோ 78 கொடுக்கணும். அப்போ 79க்கு பின்னாடி என்ன நம்பர் வரும்? அடுத்த நம்பர் 80. ஸோ 80. நெக்ஸ்ட் 98 கொடுத்துருக்காங்க. 98க்கு முதல் நம்பர் என்ன? 97. ஸோ 98க்கு பின்னாடி வர நம்பர் 99. ஸோ அது மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து முன்னாடி இருக்க நம்பரும் பின்னாடி இருக்க நம்பரும் கொடுத்துட்டாங்க. இன்பிட்வீனில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிஃபோர் நம்பரையும் ஆஃப்டர் நம்பரையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்பிட்வீன் அப்படின்னா நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 1 கொடுத்துட்டாங்க, டேஷ் கொடுத்துட்டாங்க, 3 கொடுத்துட்டாங்க. ஸோ 1க்கும் 3க்கும் நடுவில் என்ன வரும்? 2. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இதில் எழுத போகிறோம். சரி வாங்க எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு 69 கொடுத்துருக்காங்க, இங்கே 71 கொடுத்துருக்காங்க. 69க்கும் 71க்கும் நடுவில் என்ன வரும்னா 69க்கு அப்புறம் நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு 69, 70, 71. ஸோ அப்போ அதான் வரும். ஸோ 51 அதுக்கப்புறம் என்ன வரும்? 51, 52, 53. ஸோ 79, 79, 80, 81. ஸோ அப்புறம் 96, 97, 98. ஸோ இங்கே பாருங்கள் 18, 19, 20, 21. 2 நம்பர் நடுவில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 18க்கு அப்புறம் என்ன வரும்? 19, 19க்கு அப்புறம் 20, 20க்கு அப்புறம் 21 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கே 30 கேட்டிருக்காங்க. 30க்கு அப்புறம் என்ன வரும்? 31, 32, 33. 40க்கு 42, அதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும்? 43, 44, 45. நெக்ஸ்ட் 29 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நம்பர் வரும்? 30, 31, ஸோ 32. ஸோ இப்போ 88 கொடுத்துருவோம். 88க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 89, 90, 91. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி ஒரு fill in the blanks கொடுத்துருக்காங்க. the number that comes before 50 is 50க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்கிறதா கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 50க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 49. ஸோ ஆன்சர் இஸ் 49. நெக்ஸ்ட் பண்ண பாருங்கள், the number that comes after 80. ஸோ 80க்கு பின்னாடி வர நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 80, 81. ஸோ ஆன்சர் இஸ் 81. நெக்ஸ்ட் the number in between 89 அண்ட் 91. ஸோ 89க்கும் 91க்கும் நடுவில் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 89க்கு அப்புறம் 90, 91. ஸோ ஆன்சர் என்ன? 90. ஸோ நெக்ஸ்ட் த நம்பர் தட் கம்ஸ் பிஃபோர் 11. பிஃபோர் 11க்கு முன்னாடி நம்பர் என்னவாக இருக்கும்? 10. ஸோ ஆன்சர் இஸ் 10. ஸோ நெக்ஸ்ட் த நம்பர் தட் கம்ஸ் ஆஃப்டர் 59. 59க்கு அப்புறம் என்ன நம்பர்னு சொல்லி கேட்குறேன். 59க்கு அப்புறம் என்ன நம்பர்? 60. the number that comes between 76 and 78. 76க்கும் 78க்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபார்வர்டாக கவுண்ட் பண்ணுங்கள். 76, 77, 78. ஸோ ஆன்சர் என்ன? 77. ஸோ இதோடைய ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், let us practice அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் வந்து 2லேருந்து ஸ்ட்ரைட்டாக 4க்கு ஜம்ப் பண்ணிடுச்சு, 3யை ஸ்கிப் பண்ணிட்டு அகெயின் 5 ஸ்கிப் பண்ணிட்டு 6க்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்று நடுவில் வந்து விட்டு விட்டு தாகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்கிப் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு விட்டு தாவிடுது இல்லையா. ஸோ அந்த ஸ்கிப்பிங் ஃபார்வர்ட் அப்படின்றது தான். ஸ்கிப் பண்ணி ஒவ்வொரு கவுண்டிங்கை வந்து ஸ்கிப் பண்ணி ஃபார்வர்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்கிப் கவுண்ட் ஃபார்வர்ட் இன் 2 years அண்ட் ரைட்.
ஸோ 2s அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ 2ஓட இன்னொரு 2 ஆட் பண்ணால் 4. ஸோ 4ஓட இன்னொரு 2 ஆட் பண்ணால் 6. ஸோ இப்போ 6ஓட இன்னொரு 2 ஆட் பண்ணால் 8. அப்புறம் இதோட 2 ஆட் பண்ணால் 10. அகெயின் 2 12. அகெயின் 2 14. அகெயின் 2 16. அகெயின் 2 18. அகெயின் 2 19. ஸோ இதில் என்னென்ன ஸ்கிப் ஆகுது? 1 ஸ்கிப் ஆகுது, 2லேருந்து 3 ஸ்கிப் ஆகுது, 5 ஸ்கிப் ஆகுது, 7 ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணி போகிறதுனால ஸ்கிப் 2s. ஸோ நெக்ஸ்ட் பண்ண ஸ்கிப் 3s. இப்போ 3 வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். அப்போ 3 நம்ம ஆட் பண்ணி இது பண்ணுவோம். 3 + 3 6. அதோட 3 ஆட் பண்ணால் 9. அகெயின் 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. 3 ஸ்கிப், அதுலேருந்து 3 ஸ்கிப் பண்ணால் 24, 27, 30. ஸோ அகெயின் இப்போ வந்து 4 ஸ்கிப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 4 பண்ணோன்னா 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36, 40. ஸோ 4 நம்ம ஆட் பண்ணி வர ஆன்சரை வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அகெயின் ஸ்கிப் கவுண்ட் ஃபார்வர்ட் 5s. இப்போ 5 வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே போயிடணும். ஸோ 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரேபிட் வந்து 2லேருந்து 4க்கு வந்து ஸ்கிப் ஆச்சு. ஆனால் இந்த ஃப்ராக் வந்து ரிவர்ஸில் வந்து ஜம்ப் ஆகுது. ஸோ அதே மாதிரியே 2 லெஃப்ட் பண்ணி. ஸோ அப்போ வந்து ரிவர்ஸில் இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்கிப் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 20னா 20லேருந்து மைனஸ் பண்ணும். இப்போ ஸ்கிப் ஃபார்வர்டு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணி 2ன்னு கொடுத்துடலாம். ஸ்கிப் பேக்வேர்டு அப்படின்னா -2 கொடுக்கணும். ஸோ இப்போ 20 - 2 18, 18 - 2 16. அதுலேருந்து -2 பண்ணால் 14 and 12, 10, 8, 6, 4, 2. ஸோ அப்படியே ரிவர்ஸில் எழுதுறது தான். ஸோ அகெயின் இது பாருங்கள். இப்போ 3 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். -3, 30 - 3 27, 27 - 3 24, 24 - 3 21, 18, 4, 15, 12, 9, 6, 3. ஸோ இந்த மாதிரி 3 மைனஸ் பண்ணணும். ஸோ எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எதாவது சொல்லியிருக்காங்க. ஸோ 10 இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ 10, 20. அப்போ இங்கே 30, 40, 50, 60, 70, 80, 90. ஸோ 10 வந்து ஸ்கிப் ஆகி எழுதியிருக்காங்க. ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 11, 22. ஸோ 10 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 11 ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா 22 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தா நமக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ 22வையும் 11ஐயும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 11 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 11, 22, 33, 44, 44 11 சேர்த்துனா 55, 55ஓட 11 சேர்த்து 66, 77, 88, 99. ஸோ இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் இது பாருங்கள் 90, 80. ஸோ ரிவர்ஸில் 10 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 90, 80, 70, 60, 50, 40, 30, 20, 10. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸில் மைனஸ் பண்ணியிருக்காங்க 11. சாரி ஆட் பண்ணல, இந்த வாட்டி மைனஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஆட் 10 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஆட் 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே -10, -11. ஸோ இது பார்க்கலாம் 99, 99 - 11, 88, 77, 66, 55, 44, 33, 32, 33, 22, 11. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபைண்ட் த பேட்டர்ன் இந்த நம்பர் பேட்டர்ன் அண்ட் டிக் த கரெக்ட் ஒன். ஸோ இந்த நம்பர் பேட்டர்னே எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எது கரெக்டாக அதை வந்து நம்ம டிக் பண்ணணும். ஸோ 10, 12, 14, 16, 18, 2. ஸோ 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 10 + 2 12, 12 + 2 14, 14 + 2 16 சொல்லி 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் அதோடைய ஆன்சர். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 20 + 4 கொடுத்துருக்காங்க. 24 + 4 28. ஸோ 4 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 இன்க்ரீஸஸ் ஆன்சர். ஸோ இப்போ 50 இருக்குது, டக்குன்னு 45க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? -5 கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் -5, 40. அகெயின் -5, 40. அப்போது டிக்ரீஸ் இன் 5. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட்?
ஸோ இது கொடுத்துருக்காங்க. இது 2 பேர் 2 விஷயம் சொல்கிறாங்க. அதில் 2 பேர் சொல்கிறது யார் கரெக்டுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே 50 கொடுத்துருக்காங்க, 52 54 ப்ளஸ் 2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 இன்க்ரீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாய் சொல்கிறது தான் கரெக்ட். இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2. ஸ்டார்டிங் வித் த நம்பர் யூ லைக், ஸ்கிப் கவுண்ட் அண்ட் ரைட் இன் 5 years. ஸோ என்ன சொல்லிங்க, உங்களுக்கு பிடிச்ச நம்பர்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. 5 வந்து நீங்கள் விட்டு எழுதணும். ஸோ ஸ்கிப் கவுண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது வந்து 5 நம்ம 5 ஆட் பண்ணி எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 5. ஸோ அதுலேருந்து 5 ஆட் பண்ணால் 10. அதுலேருந்து 15 20 25. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பாருங்கள், லெட்டர்ஸ் லேர்னில். ஸோ இந்த பாய் சொல்கிறேன் எங்கிட்ட 32 ஸ்வீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த கேர்ள் எங்கிட்ட 26 ஸ்வீட்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறான். அப்புறம் உடனே என்ன சொல்கிறோன்னா, எங்கிட்ட தான் அதிகமாக இருக்குது, உன்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படி சொல்கிறான். இவளுக்கு தெரியும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சானே இவளுக்கு தெரியல. ஸோ எப்படி அதை நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், எங்கிட்ட 10 3 பாக்ஸ் இருக்குது. ஸோ 30. அகெயின் எங்கிட்ட 2 எக்ஸ்ட்ரா ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 32ன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி இவளுக்கிட்ட சொல்கிறான், அதே மாதிரி என்டி 10 2 இருக்குது. அப்போ 20 எக்ஸ்ட்ரா 6 இருக்குது, 26 இருக்குது. அப்போ என்கிட்ட தானே 10 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாய் வந்து கேட்கவும் இவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் என்கிட்ட தான் கம்மியாக இருக்குது, உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. ஸோ அந்த மாதிரி இதில் பாருங்கள், டிக் த குரூப் விச் ஹேஸ் மோர் பனானாஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய பனானாஸ் இருக்கோ அது வந்து டிக் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 30 1 2 3 4 5. ஸோ 5 30 + 5 35 தான் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4 40 1 2 3 + 3. ஸோ இதில் 43 இருக்குது. ஸோ 35 பெருசாக 43 பெருசானா 43 தான் பெருசு. ஸோ அப்போ இதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதில் பாருங்கள், இதில் எது கம்மியாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஸ் ஸ்வீட்ஸ் பால்ஸை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் 10 20 30. அகெயின் 1 2 3 4 5 6 7. ஸோ இதில் 37 தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 20 1 2 3 4 5 6 7 8. ஸோ 28 இருக்குது. இப்போ 37ஓட 28 தான் சின்னது. அப்போ இதுதான் நம்ம டிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் தான் கிரேட்டர் நம்பர். எது அதிக பெரிய நம்பரோ அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் இதான் பெருசு. ஸோ 96 தான் 69ஓட பெருசு. ஸோ 97 தான் 79ஓட பெரிய நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா 58 தான் வந்து பெரிய நம்பர். அண்ட் 77 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர். அண்ட் 89. ஸோ 90 99 பார்த்தா 99 தான் பெருசு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர், குட்டி நம்பரெல்லாம் வந்து ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 84ஓட 48 தான் சின்னது. ஸோ இது வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 19 தான் சின்ன நம்பர் இதில். ஸோ பார்த்தீங்கன்னா 89 தான் குட்டி நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 62 தான் சின்ன நம்பர். நெக்ஸ்ட்டு 78ல் 71. ஸோ 85. தென் 98. மார்க் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் த நம்பர் சார்ட் அண்ட் டூ ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1லேருந்து 99 வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கலர் த நம்பர் பிட்வீன் 75 and 83. ஸோ 75க்கும் 83க்கும் நடுவில் இருக்குது. அதாவது 76லேருந்து 82 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கலர் பண்ணணும். கலர் பண்ணிக்கோங்க. பிங்க் கலரில் பண்ணியிருக்கா இல்லையா? ஸோ அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் த நம்பர் தட் கம்ஸ் பிஃபோர் 89. ஸோ 89க்கு முன்னாடி வர நம்பரை வந்து நம்ம வந்து பாக்ஸ் பண்ணணும். 89க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 88. ஸோ அப்போ 88 பாருங்கள் நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டர்லைன் த நம்பர் தட் கம்ஸ் ஆஃப்டர் 45. ஸோ 45க்கு அடுத்து வர நம்பரை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணுமா. ஸோ 45 இங்கே இருக்குது, அதுக்கு 46. அதை பாருங்கள் நான் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சர்க்கிள் த நம்பர் பிக்கர் தென் 98. ஸோ 98ஓட பெரிய நம்பரை வந்து சர்க்கிள் பண்ணுமா. ஸோ 98ஓட பெரிய நம்பர் அது 99. ஸோ அதை வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் இன் க்ரீன் த 2-digit நம்பர் தட் ஹாவ் த சேம் நம்பர் இன் போத் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ என்ன பண்ணணும், 2 digit நம்பரு அதோடைய டென்ஸ் பிளேஸுமே ஒரே மாதிரி இருக்கணும், ஒன்ஸ் பிளேஸுமே ஒரே மாதிரி இருக்கும். 22னா அதோட டென்ஸ் பிளேஸும் 2 தான், ஒன்ஸ் பிளேஸும் 2 தான். இப்போ 33னா அதோட டென்ஸ் பிளேஸும் 3 தான், ஒன்ஸ் பிளேஸும் 3 தான். அப்போ எப்படி பண்ணணும், 11 22 33 44 55 66 77 88 99. ஸோ இதெல்லாம் தான் வந்து
அவங்க க்ரீன் கலரில் நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். கலர் இன் க்ரீன் அவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லேர்னிங் செக் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் த நம்பர்ஸ் பை கவுண்டிங் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ஃப்ரம் த கிவன் நம்பர். ஸோ இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு முன்னாடி என்னென்ன நம்பர் வரும், ஃப்ரண்ட்டும் கவுண்ட் பண்ணணும், பேக்வேர்டும் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், 94க்கு முன்னாடி என்ன வரும், 93, 92, 91, 90. ஸோ இதில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 94க்கு அப்புறம் என்ன வரும், 95, 96, 97, 98, 99. ஸோ இதுவுமே எழுதிக்கோங்க. ரைட் த நம்பர் தட் கம்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த கிவன் நம்பர். ஸோ 70 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ 70க்கு முன்னாடி 69, 70க்கு பின்னாடி 71. ஸோ 69, 70, 71. ஸோ இதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த நம்பர் தட் கம்ஸ் இன் பிட்வீன் 54 and 56. 54க்கும் 56க்கும் நடுவில் என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ 54, 55, 56. ஸோ அது அதோடைய ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 55. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்கிப் கவுண்ட் பேக்வேர்ட் இன் 5 years. ஸோ 5 yearsல வந்து ஸ்கிப் பண்ணி ரிவர்ஸில் எழுதணும். ஸோ 45ல் மைனஸ் பண்ணால் 40, அதில் -5 35. ஸோ அகெயின் அதில் மைனஸ் பண்ணால் 30, அகெயின் 25, 20, 15, 10, 5. ஸோ எழுதிக்கோங்க. சர்க்கிள் த பிகஸ்ட் நம்பர், இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஸோ இப்போ வந்து 61னா 69 எது பெருசுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ் பார்க்கணும். ஸோ டென்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே 6 தான் இருக்குது, இதுலேயே 6 தான் இருக்குது. ஸோ சேமாக தான் இருக்குது. ஸோ அப்போ அது பார்க்க முடியாது. அடுத்து ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இதில் 1 இருக்குது, இதில் 9 இருக்குது. ஸோ அப்போ 1 தான் வந்து சின்னது 9ஓட. ஸோ அப்போ 9 தான் பெருசு. ஸோ அப்போ 69 வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாட் ஐ லேர்ன்ட் இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் படித்த ஸ்கிப் கவுண்ட், ஃபார்வேர்டில் ஸ்கிப் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணது, பேக்வேர்ட் இது புரிஞ்சதுன்னா நீங்கள் இதை வந்து கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் தட் கம்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிட்வீன். ஸோ நடுவில் என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ நடுவில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு முன்னாடி பின்னாடி என்ன நம்பர் வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கிப் கவுண்டிங் 2 ஸ்கிப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் 10 பென்ச்சஸாக பிரித்து நம்ம கவுண்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது கிரேட்டர் நம்பர் ஸ்மாலர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ கேன் டூவில் வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டிக் த கரெக்ட் ஒன். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ்ட் எட்ஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, எதுவுமே வளைஞ்சு இல்லை. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இட்ஸ் கர்வ்டு ஃபேஸ். இது வந்து ஃப்ளாட் ஃபேஸ் கிடையாது, இது வந்து கர்வ்டு ஃபேஸ். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவுண்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இதில் 10 1 2 3 4 5 6. ஸோ 6 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 69. ஸோ 69 ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 1 2 3. ஸோ 93. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் பாருங்கள். இந்த நம்பர் 68 there are dash tens and dash ones. ஸோ 68ல் எத்தனை டென்ஸ் இருக்குது, இதுதான் வந்து டென்ஸ். ஸோ அப்போ 6 டென்ஸ். இப்போ எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 8 ஒன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 17 வந்து நேமாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்பர் நேம். 17 எழுதிக்கோங்க. ஸ்கிப் கவுண்ட் இன் 3 years. ஸோ 3 வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஃபார்வேர்டு அப்படின்றதுனால 3 +. ஸோ இது பேக்வேர்டுனா மைனஸ் பண்ணுவோம். ஸோ இது பாருங்கள், 3 + 6 3 + 3 6 6 + 3 9 9 + 3 12 12 + 3 15 18 21 24 27 13 சொல்லி 3 ஆட் பண்ணுங்க. ஸோ அது அகெயின் பாருங்கள், கீழே பேக்வேர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ பேக்வேர்ட் 2 years ஆகும். ஸோ அப்போ -2 கொடுக்கணும். ஸோ 12t - 2 18 18 - 2 16 16 - 2 14 14 - 2 12 12 - 2 10. ஸோ அதுலேருந்து -2 8 6 4 2. ஸோ இது எழுதிக்கோங்க. ஸோ சர்க்கிள் த கிரேட்டர் நம்பர். ஸோ அதிகம் பெரிய நம்பரை வந்து நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணும்னு சொல்லிக்கோங்க. ஸோ 38 89. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ் பார்ப்போம். இது வந்து டென்ஸில் சின்னதாக இருக்குது. ஸோ 3. இது பண்ண டென்ஸ் பெருசு 8. அப்போ இதுதான் பெரிய நம்பர், இதிலே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் த ஸ்மாலஸ்ட் நம்பர் 43 92. ஸோ இதில் டென்ஸ் பிளேஸ் பாருங்கள், இது 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ 4 வந்து சின்னது, அப்போ இது வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ
நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் நோட் காயின். உங்களுக்கு எந்த ஒரு வேல்யூ நோட்டையும் காயினையும் எடுத்துகிட்டு நம்பர்ஸ் நேம் வந்து அது நீங்கள் எழுதணும். இப்போ 10 ருபீஸ் காயினை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதோடைய நேம் வந்து நீங்கள் எழுதணும். 10. 100 ருபீஸ்னால் 100. 1 ருபி காயின்னா 1. ஸோ 50 ருபீஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா 50. 2 ருபீஸ்னால் 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் த டேட்ஸ் ஆஃப் த மந்த்லி கேலண்டர் பேக். ஸோ மந்த்லி கேலண்டரில் நமக்கு டேட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ரிவர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் ஏதாவது ஒரு மந்த் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் மந்த் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. செப்டம்பர் மந்த் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ இந்த மாதிரி 1லேருந்து 30 வரைக்கும் 30 டேஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ரிவர்ஸில் 30லேருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸில் எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி கேலண்டர் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 31 டேஸ் இருக்க கேலண்டர் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய ஃபோர்த் லெசனும் முடிஞ்சு. இதோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட எல்லா இதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய அடுத்த 3 லெசன், இதுக்கு முன்னாடி இருக்க 3 லெசன் வேணுனாலும் அதுவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவுமே போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே 2026, 27 நியூ சிலபஸ் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வரும். அதுவுமே மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.